ஒரு எண்ணின் 85% மற்றும் 48% இடையேயான வேறுபாடு 314.5 எனில் அந்த எண்ணின் 36% என்ன? அப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா வேறுபாடு கேட்டிருக்காங்க. அப்போ எப்படி போடலாம்? ஓகேங்க, கொஞ்சம் இடம் ஃப்ரீயா இருக்குங்க, எடுத்துக்கலாமா? ஒரு எண்ணுன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு எண் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதில் 85% சொல்லியிருந்தாங்களா? 85% போட்டு 100 போட்டுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 48% அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு கீழே ஒரு 100. அதுலேயும் ஓர் எண் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அப்போ அதில் ரெண்டுத்துக்கும் இடையான வேறுபாடுன்னு சொன்னதால இந்த இடத்துல நம்ம மைனஸ் யூஸ் பண்ணிக்கலாம். 314.5 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்களா? கீழே அடிமானம் ரெண்டு சேமா இருக்கா? மேலே கூட்டிக்கலாமா? ஸோ நீங்கள் இந்த இடத்துல அடிமானத்துக்கு 100 போட்டுக்கோங்க. மேலே 85 இருந்து 48 போனதுன்னா 5 8 போனால் 7 3. ஓகேங்களா? அப்போ 37x = 314.5 அப்படிங்கிற மாதிரி வருமா? இப்போ இந்த இடத்துல நீங்கள் 100 அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. 37x மட்டும் இந்த பக்கம் வைங்க. 37x இந்த ஒரு ஜீரோவுக்கு இந்த புள்ளி கேன்சல் ஆயிரும். இந்த ஒரு ஜீரோ மட்டும் பின்னாடி சேர்ந்துக்குமா? அப்படி யூஸ் பண்ணிக்கலாமா? 314 அதுக்கப்புறம் ஒரு 5 0. அடுத்து பார்த்தீங்கன்னா இதை டைரெக்டாக நீங்கள் கேன்சல் பண்ண வேண்டியது தான். x = 314 5 0 37. 8ஆல் நம்ம பார்க்கலாமா வருமானு சொல்லிட்டு. 8 7 56க்கு 6 மீதி 5 3 24 5 29. ஸோ இதை கழிச்சு எடுத்துருவோமா? ஸோ மேலே பார்த்தோம் அப்படின்னா 14 14ல் 6 போனதுன்னா 9 10 இருக்குது. 10ல் 9 போனதுன்னா 1. அவ்வளோதான், சரிங்களா? இப்போ இந்த இடத்துல 5 0. இந்த 0 வந்து கான்செப்டாக வச்சுக்காதீங்க, கடைசியில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல இருக்கிறத பார்ப்போமா? 5ஆல் வருமானம் பார்த்தோம் அப்படின்னா 5 5 7 35. அப்போ 185 வந்துடுது. 5 தான். இப்போ இந்த 0வை நம்ம மேலே சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. அப்போ வந்து பார்த்தோம்னா x = 815 வந்துடுது. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச அந்த நம்பர்ல இருந்து 36% எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். 850ல் 36. அப்போ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ நீங்கள் கேன்சல் பண்ணிடலாம். டேரெக்டாக உங்களுக்கு 5ஆல் டிவைட் ஆகுது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக 5ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. 4 5 5 7 5 35. 2ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா ஓகே, இது ரெண்டும் வந்து நீங்கள் இன்ட்டு பண்ணிடுங்க. 17 × 18. அப்போ 7 8 56க்கு 6 மீதி 5 8 1 8 8 5 13. 1 7 7 1 1 1. அப்போ வந்து 306 அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தோம்னா ஆன்சராக இருக்கணும். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? 306. பி தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர்.